வயசுக்கு குச்சிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்த பிள்ளையவா நான் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சு கற்பழிச்ச மாதிரி எல்லாரும் கதறிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தமிழ்நாட்டுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய தலைவர் சீமான் பேசுறாரு. இவர் சமீப காலமா தந்தை பெரியார ரொம்ப மோசமா அவதூறு பண்ணிட்டு இருக்காரு. பெரியார் அப்பவே இப்ப 2025 ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு கற்பழிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்ற அறிவு கூட கிடையாது. தந்தை பெரியார் அப்பவே சொல்றாரு, கற்புன்ற ஒரு வார்த்தையே கிடையாது, கற்பு பொம்பளைக்கு இருக்குன்னா ஆம்பளைக்கு எங்க போச்சு அப்படின்றது கேட்ட தந்தை பெரியாரோட அறிவு எங்க இருக்கு? வயசுக்கு வந்த பொண்ணையா கூட்டு போயிட்டேன். வயசுக்கு வந்த பொண்ணுனா யாருன்னா வர்ஜின், அதாவது கன்னித்தன்மை இருக்கக்கூடிய உடல் உறவே வச்சுக்காத ஒரு பொண்ணு. அவங்க வயசுக்கு குச்சுக்குள்ள உட்காந்துட்டு இருந்த பொண்ணு கிடையாதுன்றது எவ்வளவு கேவலமான அப்பட்டமான ஆணாதிக்கமான ஒரு மனநிலை. பிஎன்எஸ்ல செக்ஷன் 63 ரேப்ப பத்தி சொல்லுது. ரேப்ல அவங்க என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, ஒரு பெண்ணோட நீங்க உடலுறவு கொண்டுட்டீங்க அப்படின்னா அந்த பெண் அதுக்கு சம்மதமும் கொடுத்துட்டாங்க, அவங்க சம்மதத்தோட தான் உடலுறவு நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த சம்மதம் எப்படி பெறப்பட்டது? அந்த பொண்ணு ஓகே இவரு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், இவரு தான் நம்ம ஹஸ்பண்டா ஆக போறாரு அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அந்த நம்பிக்கையை நீங்க கொடுத்திருந்து, நீங்க நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்திருந்து ஒரு சம்மதமா வாங்கி அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட நீங்க உடலுறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அதை சட்டம் ரேப்னு சொல்லுது. 2 finger டெஸ்ட்னு ஒன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஒரு பெண் கன்னித்தன்மையோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி மருத்துவர்கள் 2 fingers அவங்களுடைய யோனில உள்ள விட்டுட்டு அவங்களோட ஹைமன் கிழிஞ்சிருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் முழுக்க முழுக்க அறிவியலுக்கு புறம்பானது. இப்படி பண்றது மூலமா ஒரு பெண்ணுடைய கண்ணியமும் ஒரு பெண்ணுடைய தனி உரிமையும் பாதிக்கப்படுது. ஒரு பெண் கன்னித்தன்மையோட இருந்தாதான் அவன் மேல பாலியல் குற்றம் நடந்தா அது தப்பு அப்படின்னும், கன்னித்தன்மை அற்ற ஒரு பெண் ஏற்கனவே உடலுறவு வச்சுக்கிட்ட ஒரு பெண்ணுக்கு ரேப் நடந்தாலோ பாலியல் ரீதியா துன்புறுத்துதல் நடந்தாலோ அது கணக்கில்லைன்னு சொல்றது ஒரு கேவலமான ஒரு முறைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இதை பேன் பண்றாங்க. இப்படி நாகரிகம் கூட இல்லாம ஒரு மீடியால ஒரு பெண்ணை எப்படி பேசணும்னு கூட அறிவில்லாத ஒரு நபர் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதே ரொம்ப வெக்கக்கேடான அசிங்கமான ஒரு விஷயம். உண்மையா காதலிக்கிறத பத்தி நீங்க பேசலாமா? ஒரு பெண்ணை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ நடுத்தரல விட்டுட்டு போயிட்ட, அப்புறம் அந்த பொண்ணு உன்னை உண்மையா காதலிச்சா உனக்கு என்ன, காதலிக்கலன்னா உனக்கு என்ன? இவங்க நடுத்தரல விட்டு போயிடலாமா? இப்ப அந்த பொண்ணு கேள்வி கேட்டா அவ என்ன உண்மையா காதலிச்சா இப்படி முச்சந்தில நிப்பாட்டி திட்டுவாளா அப்படின்னா என்ன மேனிபுலேஷன் இதெல்லாம்? இல்ல ஹைலைட்டே பெரியார பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்.